அன்பர்களே, இன்று நரக சதுர்தசி திதி. இந்த நாளிலே காசி ஸ்ரீ பிந்து மாதவர் திருக்கோவிலை நாம் தரிசிக்கிறோம். இந்த திருக்கோவில் காசியில் மணிகர்ணிகா காட், கேசவ் காட் ஆகியவற்றின் இடையில் அமைந்துள்ளது. இந்த பகுதி விஷ்ணு காசி எனப்படும். மேலும் விஷ்ணுவிற்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு சிவபெருமான் குண்டம் ஒன்றை நிறுவினார். சிவபெருமானின் முத்துக்கள் நிறைந்த காதணிகள் விழுந்த காரணத்தினால் அது மதிகர்ணிகா குண்டம் எனப்படுகிறது. இதில் மதியம் 12 மணிக்கு நீராடுவோர் மறுபிறவி இல்லை என்பது ஐதீகம். காசியில் பிந்து மாதவர், பிரயாக்ராஜில் வேணி மாதவர், திருவனந்தபுரத்தில் சுந்தர மாதவர், ராமேஸ்வரத்தில் சேது மாதவர், காக்கிநாடா அருகில் உள்ள பீதாபுரத்தில் குந்தி மாதவர் என பஞ்ச மாதவ ஸ்தலங்கள் மகாவிஷ்ணுவிற்கு உண்டு. இந்த தலங்கள் பஞ்சமாதவ க்ஷேத்திரங்கள் எனப்படுகின்றன. விருத்துராசுரனை அழித்த பாவத்திற்கு விமோசனமாக இந்திரன் அமைத்த ஆலயங்கள் இவை என்பது புராணங்கள் கூறுகிற செய்தி. பிந்து மாதவர் கோயில் மிக சிறியது. வரிசையாக உள்ள கட்டடங்களுக்கு இடையே இதுவும் ஒரு வீடு போல காட்சியளிக்கிறது. கங்கை கரையில் பஞ்சகங்கா காட் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. விஷ்ணு கங்கையில் நீராடிவிட்டு அமர்ந்த இடத்தில் கட்டப்பெற்ற கோயில் இது. கோவிலுக்குள் நுழையும் போதே மனதில் பேரானந்தமும் அமைதியும் உண்டாகும். இந்த கோவிலுக்குள் நுழைவதே விஷ்ணுலோகம் அடைவதற்கு சமம் என்றும், இதனால் இங்கு வந்து வழிபட்டு செல்வோருக்கு மறுபிறவி இல்லை என்னும் நம்பிக்கை இங்கு நிலவுகிறது. 1669 இந்த ஆலயம் அந்நியர் படையெடுப்பால் அழிக்கப்பட்ட போது மூல விக்கிரகத்தை பூசாரிகள் கங்கை நதிக்கடியில் வைத்து பாதுகாத்தனர். 1672 ஆண்டு சத்ரபதி சிவாஜி மன்னர் இந்த ஆலயத்தை மீண்டும் நிர்மாணித்து வழிபட்டார். 19ஆம் நூற்றாண்டில் மராட்டிய அரசன் பாவன் ராவ் என்பவர் மீண்டும் புதுப்பித்து வழிபட்டார். மூலவராகிய பிந்து மாதவர் 6 அடி உயரம் உடையவர். மாணிக்கம், முத்து, வைரங்களால் ஆகிய மாலையால் அலங்கரிக்கப்பட்டவர். 4 கரங்களில் பாஞ்சசன்யம் ஆகிய சங்கு, சுதர்சன சக்கரம், தாமரை மலர், கௌமோதகி முதலியவற்றை தாங்கியுள்ளார். துவாரபாலகர்களாக ஹனுமனும் கருடனும் இருப்பது இங்கு சிறப்பு. இந்த இரு மூர்த்தங்களும் புராதன கோவிலிலிருந்து எடுக்கப்பெற்றவை. துளசிதாசர் சிற்பமும் இங்கு உள்ளது. நேபாள தேசத்தில் உள்ள முக்திநாத்தில் கண்டகி நதிக்கரையில் அக்னிபுந்து என்னும் ரிஷி கடுந்தவம் புரிந்து விஷ்ணு தரிசனம் கண்டார். விஷ்ணு தமக்கு ஒரு கோவில் எழுப்புமாறு ரிஷியிடம் கூற அவர் எழுப்பிய கோவில்தான் இது. மாதவனின் பெயரோடு ரிஷியின் பெயரில் உள்ள பிந்துவும் இணைந்து பிந்து மாதவர் என திருமால் பெயர் கொண்டார். காசியில் பாயும் கங்கை, யமுனை, சரஸ்வதி, கிரானா, துத்பாவா ஆகிய பஞ்ச கங்கைகளும் பிந்து மாதவரின் பாதங்களை வருடிச் செல்கின்றன. இந்த பஞ்சகங்கையில் நீராடி பிந்து மாதவரை தரிசிப்போருக்கு முக்தி நிச்சயம். ஐப்பசி மாத சுக்ல ஏகாதேசி இங்கு முக்கிய திருவிழாவாகும். காசி பிந்து மாதவரை வழிபட்டு புண்ணிய பலனை அடைவோமாக. ஓம் ஸ்ரீ பிந்து மாதவாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய.